ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா குதிரைவாலி பொங்கல். அதுக்கு குதிரைவாலி ஒரு கிளாஸில் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதுப்பா சிறுபருப்பு ஓகே, அது இந்த கால் அளவுக்கு எடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வைக்கணும். 1/2 hour ஊற வச்சதுக்கு அப்புறம் இது ஓகேவா, அது குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் ஊற வச்ச பாசிப்பயிறு. குதிரைவாலியும் பாசிப்பயிரும் உள்ள போட்டாச்சு. நீ எந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம 1:2 தான். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்துவேன், லைட்டா குழையறதுக்கு. பொங்கல் லைட்டா குழஞ்சதா நல்லா இருக்கும். ஸோ அதனால 1:2 ஊற்றணும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுறோம். நான் கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன், பருப்பு சேர்க்கறதுனால. பெருங்காயத்தூள், கல்லுப்பு. இதெல்லாம் போட்டுட்ட பிறகுதான் ஸ்டவ் ஆன் பண்றாங்க. இது குதிரைவாலியில இருக்க பெனிஃபிட்ஸ் ஏதாவது சொல்லு. ஃபைபர் அதிகம், ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கும் குதிரைவாலியில, ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அதனால கொஞ்சம் வயசானவங்க கூட சாப்பிடலாம். இதுல கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி, அதனால ஈஸியா சுகரா கன்வெர்ட் ஆகாது. சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய சாப்பிடலாம். ஓகே, இதனா இது கொதிச்சிச்சுனா ஆஃப் பண்ணிடு. ஸ்லோ பண்ணிடுவா. ஸ்லோ பண்ணிட்டு குக்கர்ல வந்து விசில் வச்சு விசில். ஓகே, வச்சாச்சு. எத்தனை விசில் வைக்கணும்? 2 விசிலா? ஓகே, 2 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ விசில் போயிடுச்சு. தண்ணியா இருக்கு. நான் சொன்னேன்ல, மிக்ஸ் பண்ணு. கரெக்ட்டா. மஞ்சள் பொடி மறந்துட்டு. அது ஆப்ஷனல் தானா? மஞ்சள் பொடி. இது லைட்டா ஆறிடுச்சுன்னா கட்டிடும்ல. ஆமா, கட்டிடும். ஆமா, லைட்டா ஆறிடுச்சுன்னா கட்டிடும். சரி, இப்ப தாளிச்சிடலாம். இப்ப அது லைட்டா சூடாயிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் உருகி வரும்போது இந்த மாதிரி உடைச்சு வச்ச முந்திரி, சவுண்ட் ஒன்று கேட்டுன்னு இருக்குல்ல, அது வந்து பக்கத்துல வந்து முட்டை இருக்கு. அந்த முட்டை தான் உள்ள போராடிட்டு இருக்கு. டமால் டமால்னு சவுண்ட் போட்டு கலர் மாறிடுச்சு. எங்க வைக்கணும்? என்ன பண்ற? பரவாயில்ல, நீ போடு. லைட்டா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரியை வந்து பொங்கல்ல போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை.
அவ்வளோதான் போட்டு அப்படியே பொரிய விட்டு அப்படியே பொங்கல் ஊற்றிட வேண்டியது. பாப்பாக்கு பப்பு பூவா பண்றது. பப்பு பூவா பொங்கல் அப்படியே ஊற்றிடுவேன். அவ்வளோதான் அப்படியே ஊற்றிட வேண்டியது. இப்ப கட்டிடுச்சு பத்தியா? கொஞ்ச நேரத்துல இது வடி. இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் கரெக்டா கட்டிடும். பருப்பு எல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. ஓகே, பொங்கல் ரெடி. இப்போ பொங்கலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்னி. சட்னிக்கு தேங்காவை புடிசு புடிசா நறுக்கி போட்டு வீட்டுல உடைச்ச கடலை அதனால உடைச்ச கடலை என்னமாம்மா உடைச்ச கடலை இல்லாதனால உப்பு கடலை போடுறோம். அதே மாதிரி பச்சை மிளகும் காய்ஞ்ச மிளகாய் பச்சை மிளகாவும் இல்ல அதனால காஞ்ச மிளகா போதும்ல. இந்த அளவுக்கு உப்பு. சட்னி ரெடி. உப்பு கல்ல போட்டு அரைச்சிருக்கோமே, சட்னி எப்படி வரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதே ஆஸ் யூஷுவல் டேஸ்ட்ல தான் இருக்கும் சட்னி. குதிரவாளி பொங்கல் உப்பு கடலை சட்னி. குதிரவாளி பொங்கல் உப்பு கடலை சட்னி. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பை பாய்.